அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 7 குதிரை வாஸ்து படம் பெரும்பாலும் கடைகளிலும் வீடுகளிலும் இருக்கும். இது ஏன் வச்சிருக்காங்க? இந்த வாஸ்து குதிரை படத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? மேலும் எந்த திசையில் வைக்கணும், தப்பி தவறி கூட எந்த திசையில் வைக்கக்கூடாது, அப்படி வச்சிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த 7 குதிரை வாஸ்து படம் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். உங்களுக்கு வாஸ்தின் மீது அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வாங்கி நீங்கள் வீட்லையும் தொழில் செய்யும் இடங்களில் வைக்கலாம். வீட்லையும் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வச்சிங்க அப்படின்னா இந்த குதிரை என்பது நவகிரகங்களில் 2 கிரகங்களை குறிக்கும். முதல் சூரியன், மற்றொன்று சுக்கிர பகவான். சூரியன் என்பது வேகத்தையும் சக்தியும் தரக்கூடிய ஒரு கடவுளாக கருதப்படுது. சுக்கிரன் என்பது நமக்கு கல்வி, செல்வம், திருமணம், சுகபோக வாழ்க்கை தரக்கூடிய கடவுளாக கருதப்படுது. இந்த 7 குதிரை வாஸ்து படம் வீட்டில் வைப்பதன் மூலம் ஐஸ்வர்யம், செல்வம், ஆரோக்கியம் மற்றும் திருமண தடை இருந்தால் நீங்கும். இதுபோல நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற 7 குதிரைகள் இந்த வாஸ்து படத்தில் இருப்பதால் வீட்டில் தீய சக்திகள், கந்திஷ்டிகள் இதுபோல விஷயங்கள் அண்டாமல் இந்த 7 குதிரை வாஸ்து படம் தடுக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் தொழில் செய்யும் இடங்களில் இந்த 7 குதிரை வாஸ்து படம் வைப்பதன் மூலம் உங்கள் தொழில் மென்மேலும் வளரும். உங்கள் தொழிலிற்குள்ள தடைகள் அனைத்தும் தகர்ந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை. இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் பின்புறம் இருக்கக்கூடிய கலர் வானவில் இருக்கக்கூடிய ஒரு கலராக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா வானவில் என்பது இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளாக உருவாக்கக்கூடிய நிறங்களாக அது கருதப்படுது. அதனால் இந்த 7 குதிரை என்பது சூரியன் அம்சமாகவும் அதன் பின் இருக்கக்கூடிய கலரும் சூரியன் ஒளியால் ஏற்படக்கூடிய அந்த கலரில் ஒன்றாக இருந்தால் அந்த 7 குதிரை வாஸ்து படத்திற்கு மென்மேல் சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய கலரை கவனமாக பாருங்க. மேலும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் அனைத்தும் ஒரே திசையில் ஓடுகிறதா என்றது நீங்க கவனிக்கணும். ஒரே திசையில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய 7 குதிரை வாஸ்து படத்திற்கு தான் ரொம்பவும் சக்தி அதிகம். ஒவ்வொரு குதிரையும் வெவ்வேறு திசையில் ஓடுவது போல அந்த படத்தில் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நேர்மறையான ஆற்றல் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குதிரைகளுமே சாந்தமா இருக்கிற மாதிரி, அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள 7 குதிரை வாஸ்து படத்தை வாங்காதீங்க. இந்த 7 குதிரை வாஸ்து படம் வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்ய இடமாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த திசையில எப்படி வைக்கிறீங்கன்றதுல தான் அதனுடைய சக்தியே இருக்கு. இதற்கு நீங்க தனியாக பூஜை பண்ணணும், தனியாக நீங்க இதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு எந்தவித அவசியமே கிடையாது. இதை நீங்க வச்சாலே போதும், இந்த 7 குதிரை வாஸ்து படத்தின் சக்தி தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எந்த திசையில வைக்கணும் அப்படின்னா 7 குதிரை வாஸ்து படத்தை பொறுத்த வரைக்கும் 4 திசையுமே சரியான திசை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு திசையை நோக்கி இந்த 7 குதிரை வாஸ்து படம் வைப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அமைப்பு இல்லையா, நீங்க வேற 3 திசையிலும் எந்த திசையில் ஒன்றாலும் வைக்கலாம். ஆனால் குறிப்பாக தப்பி தவறை கூட இந்த 7 குதிரை வாஸ்து படம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய திசையாக இருக்கக்கூடாது. அந்த 7 குதிரை வாஸ்து படம் உங்க வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி, உங்க நிலைவாசலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த 7 குதிரை வாஸ்து படம் நீங்க செவுத்துல மாட்டுறீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்ல ஒரு செவுறு இருக்கணும். இதை எதை குறிக்குது அப்படின்னா அந்த 7 குதிரையுடைய சக்தி உங்க வீட்டுக்குள்ளே சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த 7 குதிரை சக்தி உங்க வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி ஒரு வழி இருக்கிற மாதிரி நீங்க வச்சிங்க அப்படின்னா அந்த 7 குதிரையின் சக்தியும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியும் எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது போல ஒரு அமைப்பு உருவாகும் அப்படின்னு இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் சொல்றாங்க. இது நீங்க தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எதிரில் ஒரு சுவர் இருக்கணும். அப்படி இல்லையா அதுக்கு எதிரில் ஒரு தடுப்பு நாச்சு இருக்கணும். அதை தவிர்த்து இந்த 7 குதிரை வாஸ்து படத்துக்கு நேராக ஒரு கதவோ ஒரு வழியோ ஒரு என்ட்ரன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா தொழில் செய்யும் இடமாக இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் தொழிலுடைய முன்னேற்றம், உங்கள் தொழிலுடைய செல்வம் எல்லாம் வெளியே சென்றுவிடும். எந்த அளவுக்கு வேகமாக செல்லும் அப்படின்னா 7 குதிரை வண்டி எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ அந்த அளவுக்கு வேகமாக வெளியே செல்லிடும். அதனால தப்பி தவறி கூட 7 குதிரை வாஸ்து படம் நீங்கள்
வைக்கிறீங்க அப்படின்னா, அது எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வெளியே என்ட்ரன்ஸை நோக்கி இருக்கக்கூடாது. 7 குதிரை பூட்டிய வண்டி எவ்வளோ வேகமாக செல்லுமோ அந்த அளவுக்கு வேகமாக சக்தி, வளர்ச்சி, முன்னேற்றம், ஆற்றல், உயர்வு இது அனைத்தும் உங்களுக்கு சரியான திசையில் இந்த 7 குதிரை வாஸ்துப்படி நீங்கள் வீட்லேயோ தொழில் செய்யும் இடத்திலோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து சக்தி. இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலும் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வைக்கலாம். மேலும் வீடுகளில் குறிப்பாக கிச்சனை தவிர்த்து மீது எல்லா இடங்களிலும் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 குதிரை வாஸ்து படம் என்பது வாஸ்து நம்பிக்கை சார்ந்த ஒரு படம். இது வீட்டில் வாங்கி வச்சுட்டு கடையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்தவித முன்னேற்றமும் கிடைக்காது. இந்த 7 குதிரை வாஸ்து படமும் இருக்கணும், உங்களுடைய முயற்சியும் அதீதமாக இருக்கணும். அப்போதான் அந்த வாஸ்து படமும் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றியும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் வீட்டிலேயோ கடையிலேயோ இந்த 7 குதிரை வாஸ்து படம் தவறான ஒரு டைரக்ஷனில் என்ட்ரன்ஸ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதனுடைய வாஸ்து தாற்பயத்தை சொல்லி சரியான திசைக்கு அந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.